மலைப்பகுதிக்கு சென்றிருக்கிறீர்களா? மழை காடுகளில் பொதுவாக காணப்படும் உயிரினம் அட்டை. அட்டைகள் ஏன் நம்முடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும்? அப்படி இரத்தத்தை குடிக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மெடிசினல் லீச் என்று அழைக்கப்படும் அட்டை வகை பல நூற்றாண்டுகளாக மருத்துவ சிகிச்சைகளில் கூட பயன்படுத்தப்படுகிறதாம். புரதங்கள், இரும்பு போன்ற ஊட்டச்சத்துக்களின் வளமான மூலாதாரமாக இரத்தம் இந்த அட்டைகளுக்கு விளங்குகிறது. அட்டைகளின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு இரத்தம் தேவை. ஆரம்பத்தில் நமது உடலில் அமர்ந்து இரத்தம் குடிக்க தொடங்கும்போது நம் உடலில் உள்ள பிளாஸ்மாவை வெளியேற்றும். இதனால் அதிக இரத்த நாளங்களுக்கு இடம் கிடைக்கும். ஓர் அட்டை பூச்சி வாழ்நாள் முழுவதும் ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே இரத்தம் குடிக்கும். அவற்றுக்கு வாழ்நாள் முழுமைக்கான ஊட்டச்சத்துக்களை அதுவே வழங்கிவிடுமாம். அட்டை பற்றிய இரகசியத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் வலிக்காமல் இரத்தம் குடிப்பதுதான். அட்டைக்கடி ஆரம்பத்திலேயே கவனிக்கப்படாமல் போவதற்கு காரணமும் இந்த யுக்திதான். அட்டையால் வலியை உண்டாக்காமல் கடித்து துளையிட்டு இரத்தத்தை உறிஞ்சுகிறது. இதன் அடிப்படை அட்டைகளின் உமிழ்நீரில் உள்ள இரசாயனங்களின் கலவை என்கிறார் முனைவர் பிரியதர்ஷன். அட்டையின் உமிழ்நீர் ஒரு இரசாயன தொழிற்சாலை என்றே கூறலாம். அட்டையின் உமிழ்நீரில் உள்ள இரசாயனம் சருமத்தை மரத்து போக செய்கிறது. அதனால்தான் அது இரத்தம் உறிஞ்சும் பொழுது நம்மால் உணர முடிவதில்லை. நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் தேசிய மருத்துவ நூலக ஆய்வுதழில் அட்டையை பற்றி ஒரு கட்டுரையும் வெளியாகியிருக்கிறது. இரத்த உறைவு மற்றும் இரத்த கசிவு, த்ரோம்போசிஸ் அண்ட் ஹெமோஸ்டாசிஸ் போன்ற ஆய்வுதழ்களில் வெளியிடப்பட்ட ஆய்வுகள் அட்டை உமிழ்நீரில் இருந்து வரும் இரத்த உறைவு தடுப்பு இரசாயனங்கள் இரத்தம் உறைவதை தடுப்பதாகவும், இதனால் அட்டை உறிஞ்சுவதை நிறுத்திய பிறகும் இரத்தப்போக்கு தொடர வித்திடுவதாகவும் கூறுகின்றன. 20 முதல் 45 நிமிடங்கள் இரத்தம் உறிஞ்சுகிறதாம். 5 முதல் 15 மில்லிலிட்டர் வரையிலான இரத்தத்தை உட்கொள்கிறது. சோப்பு, உப்பு, டெட்டால் போன்றவற்றை காலணிகளில் தடவிக்கொள்ள வேண்டும். அட்டை கடித்துவிட்டால் பிடுங்கி எறியக்கூடாது. அப்படி பிடுங்கும் பொழுது அவற்றின் பற்கள் உடலிலேயே தங்கிவிட வாய்ப்புள்ளது. பழங்குடி மக்கள் காட்டுக்குள் செல்லும்போது சிறிய துணிப்பைகளில் சிறிதளவு உப்பு எடுத்து செல்வார்கள். அட்டை கடித்த இடத்திற்கு அருகில் கொஞ்சம் உப்பு எடுத்து வைத்தால் தானாக அந்த இடத்தை விட்டு அகன்றுவிடும் அட்டை. ஆதலால் உப்பை மலைப்பகுதிகளுக்கு செல்லும் பொழுது எடுத்து செல்லுங்கள்.